அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தக்காளி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் அளவு புளி, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பழுத்த தக்காளி 1/2 கிலோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எந்த கடாயில் வேக வைக்கிறோமோ அந்த கடாயில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தக்காளி கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிட போகிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது தண்ணி விட்டுருக்கும், தக்காளி தண்ணி. அந்த தண்ணி நல்லா வற்றணும். அதோடு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். புளி தண்ணியும் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுற போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும், அந்த தண்ணி நல்லா வற்றணும். அதுக்குள்ளே அதுக்கு உண்டான ஒரு மசாலா இருக்கும் இல்லையா, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 30 செகண்ட் போல் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து இப்போ தக்காளி நல்லா வெந்து தண்ணி நல்லா வற்றிருக்கு இல்லையா, இப்போ மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விடும்போது நல்லா திக்னஸ் ஆயிரும். தக்காளி ஊறுகாய்க்கு உண்டான ஒரு சாஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து ட்ரெயினில் போகும்போது எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாப்பாடுக்கெலாம் நல்லா சூட் ஆகுது. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு பூண்டு 10 பல் பூண்டையும் போட்டு அந்த பூண்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டோட கலர் லைட்டாக மாறும் இல்லையா, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டு தக்காளி மேலே இந்த தாளிப்பை கொட்டிடலாம். கொட்டிட்டு கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 1 நிமிஷம் ஸ்டவ் ஆனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஊறுகாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவலிங்க்கு நல்லாவே சூட் ஆகும். அது இல்லாமல் வீட்டில் ஏதோ ஒரு நேரம் நம்மளுக்கு குழம்பு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா இதை எடுத்து வச்சு தயிர் எடுத்து வச்சா உட்காந்தோம்னா சூப்பராக சாப்பிட்டு எழுந்திரிச்சிடலாம். செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.